வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினர் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் மட்டும் தோல்வியை பார்த்தீங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அது இந்த முறை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அதிமுகவினருக்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் தோல்விகள் என்பது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய அரசியலில் தலை தோங்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து தமிழர் மூத்த குடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே போலத்தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது அதிமுகவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதிமுகவினரின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிமுகவினர் அனைவருமே பார்த்திங்கன்னா தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் இந்த தேர்தலில் நடக்குமாயின் நிச்சயமாக ஒன்றை மட்டும் இங்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உறுதியான ஒரு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு தோல்வியை பார்த்திங்கன்னா அதிமுகவினர் பெறுவதற்கான சூழல்களும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கூறப்படுகிறது. இந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியும் சரி மற்றவர்களும் வெற்றியை பார்த்திங்கன்னா பெற்றுவிடல் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மாறி மாறி இருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்திங்கன்னா ஈஸியாக கழட்டி விட்டுட்டு போயிடுவார். அது வேற விஷயம், ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு படுதோல்வியான ஒரு அரசியலை அதிமுக இந்த முறை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தகவல்கள் அப்படின்றது சொல்லப்படுறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அப்போ டெஃபினெட்லி அதிமுகவினர் இந்த முறை தோல்வியின் முகத்தில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி பல தொகுதிகளில் அவங்க தோல்வியை பார்த்திங்கன்னா உருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும், ஓகேங்களா நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற விதமாக அனைத்தும் பார்த்திங்கன்னா மாறுமா? அதிமுகவினர் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவிலேயே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தோல்விகள் என்பது எந்த கட்சிக்கு பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காலம் கணியும் போது நிச்சயமாக நல்ல நல்ல முடிவுகள் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதா அப்படின்றது தெரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நன்றி.